எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் மேலும் 3 நாட்கள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை சமர்ப்பிக்க மேலும் 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தேர்தல் மறுவரை புதிதாக வாக்காளர் சேர்த்தல், அதே போல பழைய வாக்காளர்களை கொண்டு வருதல் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த முயற்சியில் இந்திய தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கிறது. அதுக்கு எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தேர்தல் திருத்தம் ஆனது தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறும் ஒவ்வொரு மாநிலங்களும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை துவங்கியது. ஆனால் தொடர்ச்சியாக 1 மாதம் காலம் போதுமான அவகாசம் இல்லை என்று கூடுதலாக 1 வார காலம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் 3 நாட்கள் அதிகப்படுத்தி வருகின்ற 19ஆம் தேதி வரை அதாவது விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தரலாம் என்று தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் 2வது முறையாக இந்த நாள் எண்ணிக்கைங்கிறது அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே முதற்கட்டமாக 30 நாட்கள் இந்த எண்ணிக்கை கொடுக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் இங்கு கடுமையாக மழை பெய்கிறது. அதே போல பண்டிகை காலமும் தொடர்ச்சியாக வருகிறது, விடுமுறை காலமும் வருகிறது. எனவே கூடுதலாக அவகாசம் கொடுக்க வேண்டும், இந்த நாள் போதாது என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்த நிலையில் கூடுதலாக 1 வார காலம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் 3 நாட்கள் வருகின்ற 19ஆம் தேதி வரை கூடுதலாக விண்ணப்ப படிவங்கள் தரலாம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 2வது முறையாக கூடுதலாக நேரமானது நீடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக எந்த ஒரு வாக்காளர்களும் இந்த இதில் குறிப்பாக வாக்களிப்பிலிருந்து விட்டு போய் கூடாது என்பதற்காகவும் அனைவருக்குமே தகுதியுள்ள அனைவருமே வாக்குரிமை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்திய தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் வருகின்ற 19ஆம் தேதி வரை இந்த கால இடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அன்றைய தினமே இந்த வரைவு வாக்காளர் பட்டியலும் முதற்கட்டமாக வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது எஸ்ஐஆர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் ஃபார்ம் 6 என சொல்லப்படும் புதிய வாக்காளர் சேர்ப்பானது நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த 2 பணிகளுக்கும் மத்தியில் கடுமையாக பணிச்சூழல் உள்ளதாக தொடர்ச்சியாக அதிகாரிகளும் கூறி வந்த நிலையில் தற்போது 3 நாட்கள் கூடுதலாக அவர்களுக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வருகின்ற 19ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பங்கள் கொடுக்கலாம் என்றும் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது.